பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலை மன்னா. தேவனோடு இருக்க ஏற்படுத்தப்பட்டவர்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எடுத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எடுத்தார். தேவன் எண்ணிலடங்காத சிருஷ்டிகளை வானத்திலும் பூமியிலும் சிருஷ்டித்த போதிலும் அவர் தமது மகனாகவும் தமது மிகுந்த பாசத்தை செலுத்தக்கூடிய ஏதுவாகவும் இருக்கும்படி மனிதனை மாத்திரமே தமக்காக எடுத்தார். அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். வைத்தார் என்ற வார்த்தை இளைப்பாறுதல் என்றும் பொருள்படும். ஏதேன் தோட்டமே மனிதன் இளைப்பாறுவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த இடமாயிருந்தது. ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். மெய்யான ஏதேன் தோட்டமாகிய தேவனுடைய சபையானது கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கும் ஒரு பாவிக்கு இளைப்பாறுதலும் புத்துணர்வும் அளிக்கும் இடமாயிருக்கிறது. இளைப்பாறுதல் என்பது சோம்பலாக செயலற்றிருப்பது என்று பொருள்படாது. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் மனிதனை அங்கு வைத்தார். மனிதனை தோட்டத்திற்குள் அல்லது தமது சேவைக்குள் வைக்கும் முன் தேவனாகிய கர்த்தர் அவனை எடுத்தார். அதே முறைமையே தேவன் இப்போதும் கையாளுகிறார். அவர் தமது ஊழியத்திற்காக நம்மை அழைக்கும் முன் நாம் அவரோடு இருப்பதற்காக அவர் நம்மை தமக்கென்று எடுத்துக்கொள்கிறார். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் ஏற்படுத்தினார் என்று மார்க்கு 3:14-15 நாம் வாசிக்கிறோம். நாம் அவரோடு ஜீவிக்க கற்றுக்கொண்ட பின்னர் அவரால் நம்மை எங்கும் அனுப்பக்கூடும். இப்போது அநேகருக்கு நேரிட்டுள்ள அபாயம் யாதெனில் அவர்கள் அவரோடு ஜீவிப்பதை நாடுவதில்லை. அவர் இல்லாமலேயே பிரசங்கிக்கவும் போதிக்கவும் நாடுகின்றனர். அவர் தமக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை அனுப்பத்தக்கதாக முதலாவதாக நாம் அவரோடு இருக்க கற்றுக்கொள்வோமாக. அன்பான வாசகரே, தேவனுடைய தோட்டத்தை நாம் பாதுகாக்க முற்படும் முன் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொள்ளுங்கள். அப்போது தேவ அன்பு உங்களை காத்துக்கொள்ளும். தேவ சமூகத்தில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்போது தேவ சமூகம் உங்களை காத்துக்கொள்ளும். ஆமேன்.